2017 என்னுடைய அண்ணா ஒருத்தர் பெங்களூர்லேருந்து இங்கே வந்து ஒரு ஜப கூட்டத்துக்கு வந்து அவர் மெசேஜ் கொடுத்தாரு. அவர் பேர் ஆண்டி. அப்போது சஞ்சய் பார்த்தீங்கன்னா கீபோர்டு வாசித்து இருந்தார். நான் சஞ்சய்கிட்ட முடிஞ்ச பிறகு சொன்னேன், சஞ்சய் நீ கீபோர்டு வாசிக்கிறதுல மட்டும் இல்லை, நீ எதிர்காலத்தில் ஆண்டவருக்கு ஊழியர் செய்யக்கூடிய ஒரு மகனாக நீ வரணும். 6 வருஷம் ஆகுது. ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி எனக்கு ஒரு டீச்சர் நீங்கள் சொன்ன மாதிரியே நான் ஆண்டவர் ஊழியத்துக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டேன் அப்படின்னு சொன்னாங்க. கட்டாயம் நீங்கள் வரணும் அப்படின்னு. நானும் வரம்பா அப்படின்னு சொல்லிட்டேன். ஆனால் வர முடியாத சூழ்நிலை 2 முறையே நான் வரல. ஒரு வாரத்துக்கு முன்னாடி நீங்கள் கட்டாயம் வரணும் டீச்சர், உங்களை நான் மேடையில் கூப்பிட்டு நீங்கள் எனக்கு சாட்சி சொல்லணும் அப்படின்னு சொன்னாங்க. அந்த தம்பி என்னுடைய ஸ்டூடெண்ட்டாக நினைக்கிறேன், என்னுடைய மகனாகவே நினைக்கிறேன். என்னுடைய உழைப்பு ஆண்டவருக்கு நிறைய தேவைப்படுது. இவரை மேன்மேலும் உயர்த்தி தன்னுடைய அருளாலும் ஞானக்காலம் தம்பியை திருப்பி ஆசீர்வதிப்பார், அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், எல்லாவற்றிற்கும் நம்மையும் இவர் வழியாக நம்மையும் ஆசீர்வதிப்பார். என்னுடைய மருமகள் தான் பாஸ்டர் கோபி. அவருடைய வழி நடத்துதலும் சந்தை இருக்குது, மற்ற பாஸ்டர்ஸுடைய வழி நடத்துதலும் சந்தை இருக்குது. அதனால் நாமும் ஆண்டவருக்கு சாட்சியை கூறணும்னா நாம் அவருடைய பாதையில் நாம் செல்லுவோம். அந்த ஆழ்ந்த ஒரு விசுவாசம் நமக்கு இருக்கும். ஆனால் எனக்கு அந்த விசுவாசம் இல்லை. ப்ரேயர்லாம் நான் போவேன், ஆனால் உட்காருவேன், ஒரு மாதிரி தூங்குவேன், அப்புறம் எழுந்திரிச்சுவேன். ஆனால் இங்கே வந்து பார்க்குறது ரொம்ப எனக்கு பிடிச்சி போச்சு. நீங்கள் பாட்டு ஐயா வந்தவுடனே வயசாகிட்டு இருந்தாலும் அவ்வளோ சூப்பராக பாடினார் பாட்டு. அதை பார்க்கும்போது அண்ணாக்காக நான் என்னுடைய அண்ணனாக கூட இருக்கேன் இல்லையா, என்னுடைய அண்ணனாக நான் அவரை ஏற்றுக்கேன், இப்போ ஏற்றுக்கணும். அதனால் அவருக்கும் அவரோடு வந்திருக்கும் மற்றவர்களுக்கும் மற்ற பாஸ்டர்களுக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவிப்பது. இந்த ஒரு சபை மேலும் மேலும் வளர்ச்சி அடைய வேண்டும். என்னால் என்ன உதவி செய்வது அதை நான் இந்த சபைக்கு செய்யவும் என்று நான் வாக்களிக்கிறேன். அவங்க ரொம்ப சின்னதாக சொல்லிட்டாங்க. நடந்தது ஒரு பெரிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, இந்த சர்ச் ஃபஸ்ட்டு கூரையாக இருந்தது. அதெல்லாம் ரொம்ப முயற்சி செய்து ஜபங்களுக்கு பின்பு இந்த சபைக்கு மேல்தளெல்லாம் போட்டு முடிச்சுட்டு அந்த சர்ச்சினுடைய பிரதிஷ்டைக்காக நாங்கள் எல்லாரையும் அழைத்திருந்தாங்க பாஸ்டர் கோபியம். அப்போது என்னுடைய எண்ணம் எப்பவும் போல் அதே அந்த மூலையில் தான். அப்போது கோபியம்மா ஒரு விஷயம் செஞ்சார். அவருடைய ஸ்கூல் டீச்சரை கிருஷ்ணகிரியில் இருந்தார், அவர் மறைச்சு போயிட்டார். மறுபடியும் அவர் பேர் ஞாபகம் அமித்ராஜ் ஐயா. அவங்கள கூப்பிட்டுட்டு அவர் பக்கத்துலேயே இவரும் நின்று அவர் சாட்சி சொல்ல பக்கத்தில் நின்று. அப்போது நான் உள்ளத்துல ஒரு திடீர்னு ஒரு யோசனை, ஒரு வேலை ஆண்டவர் என்னையும் ஒரு ஊழியக்காரனாக மாற்றினா நான் அப்போ ஏன் எனக்கு வேற எந்த டீச்சரும் ஞாபகம் வருதுன்னு எனக்கு தெரியாது. அப்போ இவங்க உள்ளே உட்காந்துருக்கும், அவங்க பக்கமாக நான் பார்த்துட்டு என் உள்ளத்துலேயே சொல்கிறேன், சப்பா கண்டிப்பாக நான் ஒரு நாள் ஒரு ஊழியக்காரனாக வந்தால் இதே சர்ச்சில் அவங்களை கூப்பிட்டு வச்சு நான் மேடையில் சாப்பிட்டு நடந்த அதிசயம் என்ன அப்படின்னா, இதை நான் அவங்க வாயில் ஏதாவது மனசில் சொல்லிட்டு விட்டுட்டேன். மீட்டிங் எல்லாம் முடிஞ்சவங்க எங்கேயும் தனிஜபத்து கூட போகாமல் என்கிட்ட வந்துட்டு பார்த்து சொன்னாங்க, தம்பி ஒரு நாள் நீ இந்த மாதிரி ஒரு பெரிய ஊழியக்காரன் வருவ, அன்னைக்கு என்னை கூப்பிட்டு நான் வந்து சாட்சி சொல்கிறேன்னு சொன்னேன். எல்லாத்தையும் கவனித்து பார்க்குறாரு காலையத்தில் பேசுகிறது. நாமே கற்று அந்த 3 சாட்சியை ஆசீர்வதிப்பாராங்க. முதலாவது நான் எல்லா தேவ மனுஷனும் நான் வரவேற்க விரும்புகிறேன். பாஸ்டர் கோபி ஐயா அவருக்காக நான் கத்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதே போல் சென்னை பகுதியில் வந்திருக்க பாஸ்டர் ரூபனா அவருக்காகவும் அவங்க குடும்பத்துக்காகவும் நான் நன்றி சொல்லுகிறேன். மகிமையின் வாசல் ஜெப வீடு என்கிற ஊழியத்தில் சென்னை பகுதியில் ஆலயத்தை வைத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அதே போல் பாஸ்டர் சாம் ஐயா கிருஷ்ணகிரி பகுதியில் ஊழியம் செய்கிற அவருக்காக, அதே போல் என்னுடைய ஆல் டைம் ஃபேவரட் கருணாகரன் அப்பாவுக்காக நான் ரொம்ப நன்றி சொல்லுவேன். ஏன்னா அவர் வெளியே வந்தது அவர் கையை பிடிச்சி நான் ஒரே வார்த்தைப்பா ரொம்ப சந்தோஷம் அப்படின்னு. ஏன்னா சில பேரெல்லாம் மெசேஜ் எடுத்தால் ஒரு சந்தோஷம் வரும்,
ஆனா அவர் முகத்தை பார்த்தாலே எனக்கு ஒரு சந்தோஷம். அது அவர் புகழுக்காகலாம் இல்லை, இது உண்மையை நான் அனுபவித்திருக்கேன். சில நேரம்லாம் அப்பாட்ட பேசுப்பா இப்படிலாம் பேசுறாங்கப்பா, ஊழியர்கள்லாம் அப்படி திட்டாங்கப்பா, பா கூப்பிட்டு தாண்டவர் தானே, அவ்வளோதான் போப்பா, அவ்வளோதான் ஒரே வாரத்தில் முடிச்சிருவார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் அவரை பார்க்கறதுல. அதே போல பின்னாடி பாஸ்டர் ஜானனாவுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். யாராவது தேவ மனுஷன் உள்ள அமர்ந்திருந்தா அவங்களுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். அதே மாதிரி ஸ்பெஷலாக இமானாவுக்காக நான் நன்றி சொல்லுகிறேன். ஏன் அப்படின்னா நான் எப்பவுமே அவர்கிட்ட மாதாந்திர கூடுகையில் நான் பாட்டு முன்னாடியே சொல்லியிருந்தேன் இந்த பாட்டுனா அப்படின்ட்டு. ஆனால் இந்த முறை நான் சொல்லலை, நீங்களே பாடிக்கோங்க அப்படின்ட்டு. நான் உண்மையாக அழக்கூடாதுன்னு உள்ள வந்தேன். ஆனால் மொதல் பாட்டிலே நான் அழ வச்சுட்டாரு. காரணம் போன வருஷம் இதே ஜூலை மாதம் சென்னையில் என் ரூமுக்கு அந்த பிஜி ஹாஸ்டலுக்கு வெளியில் ராத்திரி 11 மணிக்கு ஒரு பைத்தியத்தை போல இந்த பாட்டை தான் கேட்டுக்கொண்டேன் நான் நடந்து கொண்டிருந்தேன். காசு பணம் இல்லாம, முகவரி இல்லாம, தனிமையில் அழுகுற மறக்கலை என்று சொல்லி அழுது. அப்போ ஊழியம் கிடையாது, என்னை ஊழியக்காரன் கூட மதிக்கணும். அப்போ அழுதேன். இன்னைக்கு ஆண்டவர் என்னை ஊழியரை மாற்றி நேசித்து வந்திருக்கிற உங்க எல்லாருக்காக நான் நன்றி சொல்றேன். ஏன் பிரதர் நீங்க நன்றி கூட்டம் தானே, ஏன் எங்களெல்லாம் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வார்த்தையில் மட்டும் நான் சொல்லி முடிப்பேன், நீங்க எல்லாரும் என் குடும்பம். அதனாலதான் உங்க எல்லாரும் நான் அழைச்சிருக்கேன். எப்பவுமே மெசேஜ் எடுப்பேன், ஆனால் இந்த முறை எனக்கு மெசேஜ் எடுக்க மனம் இல்லை. அதனால தான் உங்க எல்லாரையும் கூப்பிட்டு எனக்காக ஜெபிக்க வாங்கன்னா உங்க எல்லாரையும் நான் அழைச்சிருக்கிறேன். உண்மையாக கத்து என்னை இங்கே நிறுத்த நான் தகுதி இல்லாத ஒரு மனுஷன். என்னுடைய 3 வருஷம் இந்த ஊழியத்தின் பாதை ரொம்ப வித்தியாசமானது. ஆகஸ்ட் மாதம் 27ஆம் தேதி 2016ஆம் ஆண்டு கர்த்தருடைய இந்த ஊழியத்துக்காக, இந்த கனமான ஊழியத்துக்காக நான் நியமிக்கப்பட்டேன். அந்த அழைப்போடு கூட நான் நடந்து வருகிறேன். ஜூலை மாதம் 13ஆம் தேதி 2021ஆம் ஆண்டுல தான் அவருடைய சபைக்கு முதல்ல நான் அழைக்கப்படுகிறேன். இந்த நாட்கள் எல்லாம் எனக்கு ஒரு ஊழியத்தின் பெயர் இல்லாத ஒரு காரியம், அப்படின்னா பெயர் அடையாளம் இல்லாத ஒரு ஊழியக்காரன். இந்த நாட்கள் இப்படியே போக 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 கிட்டத்தட்ட அந்த 2021 2022 பாதி வரைக்கும் கடந்துட்டேன். 2022 8ஆம் தேதி 10ஆம் மாசத்துல திடீரென ஆண்டவர் என் கையில கொடுத்த ஒரு பெரிய திட்டம். எனக்கு ஒரு ஊழியக்காரனா அந்த ஜோலார்பட்டிக்கு அநேகருக்கு அடையாளப்படுத்தின ஒரு ஊழியமே அந்த கூகுள் மீட் சர்வீஸ். அதை நான் மறக்கவே மாட்டேன். அதில் எழுத நடந்த சாட்சிகள், அதில் ஆண்டவர் பேசின அநேக காரியங்களை உண்மையை இன்ன வரைக்கும் என் நினைவில் நான் வச்சிருக்கிறேன். அதில் அந்த 1.5 மணி நேரம் சர்வீஸ் பேசி முடிச்சதும் நிறைய ஃபோன் கால் வரும், பிரதர் ஆண்டவர் எங்களோடு பேசினாங்க. அந்த சாட்சிகளாக கேட்டு ரொம்ப அழுதுருக்கிறேன். ஆண்டவரே என்னையுமா பயன்படுத்துறீங்க, எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம். அப்படி கிட்டத்தட்ட 1.25 வருஷம் அந்த ஊழியத்தை நடத்தி வந்தேன். ஜனவரி 13ஆம் தேதி தான் அந்த கூகுள் மீட் சர்வீஸ்லாம் நிறுத்திட்டேன். ஆண்டவர் நிறுத்துன்னு சொன்னால் நிறுத்திட்டேன். அதுக்கு பின்பு ஆண்டவர் அப்படியே இந்த மாதாந்திர கூடுதலுக்குள்ளாக என்னை கொண்டு போக ஆரம்பித்தார். ஜனவரி மாதம் 15ஆம் தேதி ஒரு சிறப்பு ஆராதனையை நாங்கள் வச்சோம். அதுக்கு பின்பு பிப்ரவரி மாதத்திலிருந்து ஒவ்வொரு மாதமும் 2வது சனிக்கிழமையில கர்மேல் சுகமளிக்கும் ஆராதனை என்கிற தலைப்புல ஒவ்வொரு மாதமும் அந்த ஹீலிங் சர்வீஸ் நடத்திட்டு வந்தோம். ஊழியத்துக்குன்னு ஒரு அடையாளமே இல்லாத எனக்கு ஆண்டவர் நம்பி தந்த ஒரு ஊழியத்தின் பெயர் தான் அந்த ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியம். உண்மையாக அந்த நல்ல ஊழியத்தின் பெயர்தான் நான் கர்த்தரை நான் ஸ்தோத்திரிக்கிறேன். இது கர்த்தர் பரலோகத்திலிருந்து கொடுக்குது. ஆனா இந்த மார்ச் மாதம் இந்த சுகமளிக்கிற ஆராதனை முடிச்சுட்டு எங்க வீட்டு மேல முடிச்சுட்டு நான் கீழே ஸ்டெப்ஸ்ல இறங்கிட்டு இருக்கும்போது திடீர்னு ஆவியானவர் ஒரு காரியத்தை சொன்னா, இப்போ இது ஆயத்தப்படுகிற மனவாட்டி ஊழியமா நான் வைத்திருக்கிறேன், ஒரு நாள் வரும்பொழுது இதை இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரியா மாற்றுவேன் ஆண்டவர் சொன்னார். எனக்கு யோசிக்க கூட எனக்கு முடியல, அந்த அளவுக்கு இது அவ்வளோ பெரிய வார்த்தைனா. ஏதோ சும்மா ஊழியம் சொன்னா இந்திய அளவில், ஆனால் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரினா நாடுகளும் கடந்து செல்லுகிற ஒரு ஊழியம். அதை மார்ச் மாதம் ஆண்டவர் சொல்ல உடனே ஃபோனில் எடுத்து நான் டைப் பண்ணி நான் சேவ் பண்ணேன். ஆண்டவருக்கு அதை சொன்ன தேதியோடு நான் எழுதி வைத்தேன். அதனால தான் இதெல்லாம் தேதியோடு நான் சொல்லிக்கிட்டே வரேன். அந்த தேதியில் ஆண்டவர் சொல்ல
ப்ரிப்பேரிங் பிரைட் இன்டர்நேஷனல் மினிஸ்ட்ரின்னு சொன்னார். உண்மையாக அதை எனக்கு பாஸ்டர் ரூபன் ஐயா வழியாக சொல்ல அவ்வளோ சந்தோஷம். ஏன்னா இதெல்லாம் நான் சொல்லியிருந்தீங்களா இவ்வளோ நீங்கள் கூட யோசிச்சு பாருங்கள். தம்பி 4 வருஷம் தான் மனிதன் தொடங்கியிருக்காரு, அதுக்குள்ள பெரிய பெரிய காரியம்லாம் சொல்கிறாரு. ஆனால் இந்த தேவ மனுஷனுடைய வாயில் வருகிறது எனக்கு உண்மையாக ரொம்ப சந்தோஷம். ஆண்டவர் உறுதிப்படுத்துகிறார். அதனால் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அதை விட இன்னைக்கு ஒரு முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட் நீங்கள் எல்லாருமே கொஞ்சம் தெளிவாக கேட்டுக்கோங்க. வருகிற இந்த மாதம் கர்மேல் ஹீலிங் சர்வீஸ் இல்லை, அடுத்த மாதம் இல்லை, அதுக்கு அடுத்த மாதம் இல்லை. கட்டாயம் அக்டோபர் மாதம் நான் மீண்டும் அதை நடத்த போகிறேன். எல்லாரையும் நான் அன்போடு அழைக்கிறேன். அதை விட முக்கியமான ஒரு அனௌன்ஸ்மெண்ட், இந்த அக்டோபர் 11ஆம் தேதி நான் போன மாதம் அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்தபடியே ஒரு நாள் முகாம் ஒன்றை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அந்த அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி, அதாவது நான் ஆயுத பூஜை நாளில் வெள்ளிக்கிழமை ஒரே ஒரு நாள் அந்த கேம்பை ஆயத்தப்படுத்தி இருக்கிறோம். அதை 2 பேர்கிட்ட நான் சொல்லியிருந்திருந்தேன். அதை நான் அவர்கிட்ட நான் சொல்லும்போது ஒரு ஆளுக்கு 60 ரூபா அப்படின்னு நான் சொன்னேன். அவர் சிரிச்சிட்டார், இப்படிலாம் கேம்புக்கு வாங்குவாங்களா இவ்வளோ கம்மியாக அப்படின்ட்டு. ஏன்னா ஒரு கேம்ப்னா கிட்டத்தட்ட அநேகமாக நிறைய வாங்குவாங்க. எங்களுக்கு அதில் ஆசை இல்லை. எதுக்காக இந்த 60 ரூபா கூட அப்படின்னா, இங்கே வருகிறது கொஞ்சம் அங்கே நம்ம கட்டிட்டோமே, இந்த ஸ்கூல் ஃபீஸ் கட்டணுமே படிடா அப்படின்னு பார்த்தீங்களா, அந்த மாதிரி தான். ரொம்ப பெரிய அமௌண்ட் ஐயா அப்படின்னு சொன்னால் ஒரே ஒரு சின்ன டிப்ஸ். ஜூலை மாதம் 20 ரூபாய், ஆகஸ்ட் மாதம் 20 ரூபாய், செப்டம்பர் மாதம் 20 ரூபாய். ரொம்ப எளிமையாக, உங்களை கஷ்டப்படுத்த எனக்கு விருப்பம் இல்லை. காரணம், இடத்த புக் பண்ணணும், ஆடியோஸை புக் பண்ணணும், எல்லாமே கிட்டத்தட்ட 20,000 ரூபாய்க்கு மேலே கொட்டேஷன். எனக்கு அதிலெல்லாம் பயமே இல்லை. ஆண்டவர் எப்படியா இருந்தாலும் செய்வார். அதுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம் ரெடி பண்ணியிருக்கிறோம். நாளைய தினத்தில் உங்கள் எல்லாருக்குமே அது கொடுக்கப்படும். ஆன்லைனில் கூகுள் ஃபார்மாக கொடுக்கப்படும். தெரியலனா ஃபோன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லுவேன். அதுக்கான போஸ்டரும் நாளைக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். எதுக்காக இந்த மீட்டிங் நான் சொல்லிவிட்டு நான் 5 நிமிஷத்தில் நான் முடிச்சிடுறேன். அன்றைக்கி ஒரே நாள் முகாம் காலை 9 மணிலேருந்து 3 மணி வரைக்கும், மாலை 3:30 மணி வரைக்கும். மதியம் உங்களுக்கு நல்ல சாப்பாடு கொடுக்கப்படும். ஈவினிங் போகும்போது நல்ல ஒரு டீ, ஒரு ஸ்நாக்ஸ் கொடுக்கப்படும். 3 செஷனாக அதை பிரித்து 3 செஷனில் கர்த்தருடைய வார்த்தை நான் பேச போகிறேன். 3 விதமான தலைப்பில். 1 ஜெபம், 2 அபிஷேகம், 3 ஆவியின் வரங்கள். 3 தலைப்புகளும் நீங்கள் அன்றைக்கி வந்தீங்கன்னா அதை கேட்டு, இப்போது சில நேரம் வேண்டாம் நீங்கள் இங்கே விட்டுட்டு போயிடுங்க இல்லையா, அந்த மாதிரிலாம் இருக்க முடியாது. அன்றைக்கி அந்த முகாமில் வந்தீங்கன்னா கேட்டு அதை நீங்கள் வாங்கி நீங்கள் இந்த மாதிரி சீக்கிரம் நன்றி கூட்டத்தில் எங்களெல்லாம் கூப்பிடுவீங்க. நாங்கள் சந்தோஷப்படுவோம் தான். எவ்வளோ சந்தோஷம். அதனால் ஒரு நாள் கேம்ப் கட்டாயம் நீங்கள் எல்லோரும் வரணும். பிரதர் உங்களுக்கு நடத்த என்ன பிரதர் குவாலிஃபிகேஷன் இருக்குது அப்படின்னா, ஒரே ஒரு குவாலிஃபிகேஷன் தான் சொல்லுவேன். நான் போன மாதம் சொன்ன மாதிரி தான், அந்த கூட்டத்திற்காக ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மையாக என்னை அர்ப்பணிக்க ஆரம்பித்திருக்கிறேன். இந்த ஜூலை மாதத்தில் 3 மாதம் ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து அந்த வார்த்தையை கொண்டு வர போகிறேன். ஒருவேளை சுவிசேஷ நற்செய்தி ஆராதனை எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன். சுகமளிக்கிற ஆராதனை எப்படி பேசணுமோ அப்படி பேசுவேன். ஏன்னா நிறைய பேர் என்னுடைய தேவ செய்தியை முழுசாக கேட்டதில்லை. அதனால தான் சில இப்படி சொல்லி கூப்பிடுறதா இருக்குது. அதனால் வல்லமை முகாமில் எப்படி பேசணும் கட்டாயம் அப்படியே பேசுவேன். அறுசுவை கட்டாயம் கொடுக்கப்படும். அன்னைக்கு என் கூட துணை செய்ய ஊழியர்களும் இருப்பாங்க. அன்னைக்கு ரொம்ப ஸ்ட்ரிக்ட் ஆஃபீஸராக இருக்கும். இன்னைக்கு வந்த மாதிரிலாம் உங்களை லேட்டாலாம் அன்றைக்கி உள்ள அனுமதிக்கவே மாட்டேன். 9 மணி மீட்டிங், 3 மணிக்கு முடிச்சிருவோம். 9:15 லாஸ்ட் டைம். 9:15 எல்லாரும் உள்ளே வந்துடணும். அதுக்கு மேலே வந்தால் பிரதர் வந்துட்டோன்னு சொன்னால் உங்கள் காசையும் திருப்பி கையில் கொடுத்து நானே அனுப்பிச்சிடுவேன். ஏன் இந்த ஒழுங்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியானவருக்கு கீழ்ப்படிய கற்றுக்கொள்ளணும். அதனால தான் இன்னைக்கு நான் ஊழியனாக உங்கள் முன்னாடி நிற்கிறேன். நான் சில முகாம்களில் ஒழுங்காக இருந்தால் தான் இன்னைக்கு நான் முகாம் நடத்துகிறேன். நீங்களும் ஒரு முகாமுக்கு உண்மையாக வாருங்கள், உங்களை கொண்டு கர்த்தர் முகாம்களை நடத்துவார். எல்லாமே அந்த முகாமை பற்றின டீட்டெயில்ஸு போகும்பொழுது எங்கள் அம்மாட்ட கேட்டுக்கோங்க. அவங்க ஃபுல்லாக சொல்லுவாங்க. எனக்கு எதுக்காக இந்த ஃபார்ம் அப்படின்னா, எவ்வளோ பேர் வரீங்கன்னு தெரிஞ்சிருச்சுன்னா நான் இடத்த அதுக்கேற்ற மாதிரி நான் முடிவு பண்ணிடுவேன். ஒருவேளை கொஞ்சம் பேர் அப்படின்னா ஐயா கிட்ட பர்மிஷன் கேட்டால் இங்கே தருவார். ஆனால் ரொம்ப அதிகமான இப்போ நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா அதுக்கான இடத்தையும் பார்க்கணும். கடைசி நாள் அக்டோபர் 1ஆம் தேதி தான். 1ஆம் தேதியோட ரிஜிஸ்ட்ரேஷன்லாம் க்ளோஸ் ஆகிடும். அதனால் எல்லாரும் தயவு செய்து யார் ஐயா நான் இந்த முகாமுக்கு வருகிறேன், ஆண்டவர் என்னையும் அபிஷேகிக்கணும், நானும் ஒரு நன்றி கூட்டத்தை ஆயத்தப்படுத்தணும்னு உங்களுக்கு ஆசை இருந்தால் கட்டாயம் அவங்கக்கிட்ட சொல்லிட்டு போங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகளாக போகும் முன்னாடி ஒரு விஷயம், எல்லாரும் கண்களை மூடி. நல்ல தகப்பனே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த 4ஆம் ஆண்டு ஊழியத்தின் நன்றி கூட்டத்திற்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். இந்த
நாளிலேயும் சில மணி நேரம் எங்களோடு கூட பேசுவீராக. ஒரு விஷயம் என்னை இந்த பலிபீடத்தின் அண்மையில் வைக்கிறேன். நான் சுயம் சாக இன்னைக்கு நீர் எங்களோடு கூட பேசுவீராக. நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். இந்த நல்ல நாளிலேயும் ஒரே ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். இந்த வார்த்தை உங்களுக்கு இல்லை, எனக்கு. முதல்ல எனக்கான ஒரு வார்த்தையை சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லு என்று சொன்ன ஒரு வார்த்தையை மாத்திரம் நான் சொல்ல போகிறேன். எதுக்காக எங்களை எல்லாம் கூப்பிட்டீங்கன்னு உங்க மனசுல ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அது இந்த வசனத்துல இருந்து நான் சொல்ல போகிறேன். எடுத்துரை வாசிங்கள். யோவானின் புஸ்தகம் 12ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். யோவான் 12:28. பிதாவே, உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அப்பொழுது மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்துவேன் என்ற சத்தம் வானத்திலிருந்து உண்டாயிற்று. அல்லேலூயா. சத்தமா அல்லேலூயா, அல்லேலூயா. இது இந்த 4ஆம் ஆண்டு ஊழியத்திற்காக நான் ஆண்டவருடைய சமூகத்துல காத்திருந்த பொழுது அவர் எனக்கு தந்த ஒரு வார்த்தை, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். அல்லேலூயா. சந்தோஷமே இல்லையாங்க? நீங்களாச்சும் என் சந்தோஷத்துல பங்கு பெறுவீங்க தான் உங்களை அழைச்சேன். நீங்களும் இருந்தா அப்படி. அங்கே எழுதப்படுகிற ஒரு வார்த்தை, மகிமைப்படுத்தினேன், இன்னும் மகிமைப்படுத்துவேன். ஆனா இந்த வார்த்தைக்கு நான் சொந்தக்காரனும் இல்லையா? அந்த வசனத்தினுடைய முதல் பகுதிக்கு நான் ரொம்ப சொந்தக்காரன். இந்த 3 வருஷ ஊழியத்தின் பாதையில் நான் கேட்டுக்கொண்டே இருக்கிற ஒரே ஒரு காரியம், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். இப்ப நீங்க எல்லாரும் கைய உயர்த்தி எனக்கு நேராக இப்ப நீட்ட. இப்ப இந்த வார்த்தைய உங்க வாயிலிருந்து என்னை பார்த்து நீங்க சொல்ல போறீங்க. ஆண்டவர் அந்த மகிமையை வைக்க போகிறோம். அல்லேலூயா. எல்லாரும் கைகளை உயர்த்தி எனக்கு நேராக இப்ப அப்படியே நான் சொல்ல போறீங்க. ஏசப்பா, 3 வருஷம் சஞ்சய் பிரதரை மகிமைப்படுத்தினீங்க. இதெல்லாம் போதாது, இன்னும் மகிமைப்படுத்து. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் என்னை உங்கள் ஜெபங்களின்படி மகிமைப்படுத்துவார். ஒரே ஒரு வார்த்தைக்காக எல்லாரையும் ரொம்ப ஆமென். ஏன்னா ஒவ்வொரு மாசமும் நான் உங்களுக்காக பேசுகிறேன். இந்த ஒரு மாசம் நீங்க எனக்காக பேசினா எனக்கு எவ்வளவு சந்தோஷம் தெரியுமா? அங்க எழுதப்படுகிற ஒரு வார்த்தை, இயேசுவானவர் சொல்லுகிறார், பிதாவே மகிமை உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். ஏன் அப்படின்னா எல்லா மனுஷர்களும் இயேசுவானவரை நெருக்குகிறார்கள். அந்த அந்த வசனத்திலிருந்து படிச்சு பார்த்தீங்கன்னா அதுதான் சம்பவிக்கும். அவர் அந்த முந்தின வசனங்கள் சொல்லப்படுகிறது, நான் இதற்காக தான் வந்திருக்கிறேன். ஒருவேளை இந்த 3 வருஷம் யார் ஏற்றுக்கொண்டாலும் ஏற்றுக்கொள்ளாமல் போனாலும் நானும் என் அப்பா இயேசுவை போல சொல்வேன், நான் இதற்காகவே வந்திருக்கேன். ஆமென். ஒருவேளை அந்த கீபோர்டு வாசிக்கும் பொழுது என்னுடைய இடம் அதுதான். அங்க உட்கார்ந்து நான் கீபோர்டு வாசிக்கும் போது என்னை எல்லாருமே ஏற்றுக்கொண்டாங்க. எல்லாருமே அன்பு செலுத்தினாங்க. பாரபட்சமே கிடையாது, எல்லாருமே நேசிச்சாங்க. ஆனா என்னைக்கு நான் அப்படி ஒரு ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன்னு நான் சொன்னனோ அன்னைக்கு பாரபட்சமே இல்லாம யாரும் ஏற்றுக்கொள்ளல. அதற்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். அன்னைக்கு ஏற்றுக்கொண்டவங்களால இன்னைக்கு ஏற்றுக்கொள்ள முடியல. ஆனா இப்போ அந்த 3 வருஷமும் எத்தனையோ ஊழியர்களை திட்டினாலும் குறை சொன்னாலும் யார் உனக்கு அதிகாரத்தை கொடுத்தாங்கன்னு சொன்னாலும் இன்னைக்கு மனதார சொல்லுவேன், பிதாவே உமது நாமத்தை மகிமைப்படுத்தும். அல்லேலூயா. இப்போதான் ஒரு சத்தம் கிடைக்கிறது, மகிமைப்படுத்தினேன், இன்னமும் மகிமைப்படுத்தினேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இப்ப அடுத்து 5ஆம் ஆண்டு நன்றி கூட்டத்துக்கு கூப்பிடுவேன். அப்பயும் இதே வார்த்தையை சொல்லுவேன், இந்த 4 வருஷம் மகிமைப்படுத்தினேன், என்னை இன்னும் மகிமைப்படுத்தினேன். ஒருவேளை உங்கள இருக்கிற அநேகருக்கு எனக்கு தொடர்ந்து நீங்க அப்படியே ஃபாலோ பண்ணிட்டே வரீங்க. ஏன் பிரதர் அடிக்கடி மகிமையை பத்தியே பேசுறாரு அப்படின்னு ஒரு யோசனை கூட இருக்கலாம். கிருபை இருந்தா ஆண்டவரை நீங்க வாழ வைப்பார். கிருபை இருந்தா நீங்க காப்பாற்றுவார். கிருபை இருந்தா என்னை உயர்த்துவார். ஆனா மகிமை இருந்தா என்னை அவரோடையே வச்சுக்கணும். அதனாலதான் ரொம்ப ஆசாண்டே என்னை 1000 கிரிட்டிசிசம் பண்ணட்டும், என்னை பத்தி புறங்கொரட்டும், அவன் தகுதியே இல்லைன்னு சொல்லட்டும், ஆனா நான் அவங்க மகிமையே இருந்துட்டா இது ஒன்றும் என்னை சேதப்படுத்தாது. இப்ப நான் கேட்க போகிறேன், நீங்கள் எல்லாரும் இப்ப கை உயர்த்தி மறுபடியும் கையை உயர்த்த, இப்போ உங்களுக்கு நேராக நானும் இப்ப கையை உயர்த்தி கேட்க போகிறேன். ஆண்டவரே, இவர்கள் எல்லாரும் உங்க மகிமை இறங்குவதாக, இவர்கள் ஊழியத்தின் மேல் இறங்குவதாக, குடும்பத்தின் மேல் இறங்குவதாக, பிள்ளைகளின் மேல் இறங்குவதாக, பிரச்சனைகளின் மேல் இறங்குவதாக, போராட்டத்தின் மேல் இறங்குவதாக, இதுவரைக்கும் மாறாத எல்லாவற்றின் மேலையும் கர்த்தரின் மகிமை இந்த மாலை வேளையில் இறங்குவதாக. அல்லேலூயா, அல்லேலூயா.
கர்த்தரின் மகிமை உங்களை நிறைவாக்குவதாக. அல்லேலூயா. இது ஆண்டவர் எனக்கு சொன்ன வார்த்தை. ஆனா ஆபிரகாம் ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிக்கிறவங்களுக்கும் அது ஆசீர்வாதம். அதனாலதான் இந்த வார்த்தை இன்னைக்கு உங்களுக்கு சொந்தமாக்கி இன்னைக்கு ஒரே ஒரு வார்த்தை மாத்திரம் நான் சொல்லி முடிக்க போகிறேன். ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது. ஏன்னா நான் சிலரை அழைக்கும் பொழுது அவங்க சொன்ன வார்த்தை, பிரதர் எப்பவுமே நீங்க தானே வார்த்தை சொல்லி எங்களுக்காக ஜெபம் பண்ணுவீங்க, அதனால ஆண்டவருடைய பாதத்துல இருந்து இன்னைக்கு கேட்டிருக்கிற ஆண்டவரே வருகிறவர்களுக்கு நான் என்னத்தை சொல்ல வேண்டும். ஒருவேளை 6 மாதமும் என் வழியாய் வார்த்தையை கேட்டிருக்கலாம். எத்தனையோ தேவ மனுஷன் வழியாய் நீங்கள் வார்த்தையை கேட்டிருந்தாலும் இன்னைக்கு இப்பொழுது சொல்லப்படுகிற இந்த வார்த்தை கர்த்தர் சொன்னது நிமித்தம் உங்கள் மேல் பழிக்க போகிறது. அல்லேலூயா. அந்த ஆகாய் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுகிறது, களஞ்சியத்தில் இன்னைக்கு இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. கையை தட்டி ஆண்டவருக்கு நன்றி. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தை அல்ல. ஆனா நம்ம எல்லாரும் கொஞ்சம் அந்த நம்மளுடைய வயதுல மூத்தவங்க கிட்ட போய் கேட்போம், என்னை ஆசீர்வதிங்க, எனக்கு ஒரு வாழ்த்துதல் சொல்லுங்க. ஏன்னா இப்ப நானும் உங்களை அப்படிதான் அழைச்சேன், வந்து ஒரு ஜெபம் பண்ணி என்னை வாழ்த்திட்டு போங்க, என்னை ஆசீர்வதிச்சுட்டு போங்க. இது ஒரு மனுஷனுடைய வார்த்தைகள். ஒருவேளை ஒரு மனுஷனுடைய வாழ்த்துதல் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். ஆசீர்வாதமும் நடக்கலாம், நடக்காமல் போகலாம். நான் தேவ மனுஷனுடைய சொல்ல, ஏன்னா தேவ மனுஷனுடைய வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் சம்பவிக்கும். ஏன்னா அதை பேசுகிறவர் கர்த்தருடைய ஆவியானவர். இன்றைக்கும் இந்த வார்த்தையில் உங்கள் மத்தியில வை என்று சொன்ன கர்த்தருடைய ஆவியானவர் சொல்கிறார், இந்த நாளுக்கு பின்பாக என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. இன்று முதல் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எல்லாரும் உங்க தலைமையில கையை வச்சு சொல்லுங்க, கர்த்தரனை ஆசீர்வதிப்பார், கர்த்தரனை ஆசீர்வதிப்பார். என் சாபங்களை மாற்றுவார், என் பலவீனங்களை மாற்றுவார், என் குறைவுகளை மாற்றுவார், ஏளனங்களை மாற்றுவார், வீணான காரியங்களை மாற்றுவார். இன்று முதல் கர்த்தர் என்னை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. நீ புறப்பட்டு போங்க, கர்த்தர் தடைகளை மாற்றுவார். இந்த ஒரே ஒரு வார்த்தை போதும். ஒரு மணி நேரம் பேசினாதான் கர்த்தருடைய இல்ல, என் தேவனுடைய வாயிலிருந்து வருகிற ஒரு வார்த்தை போதும். வார்த்தையை சொல்லி அனுப்புகிறேன், என் கர்த்தர் இந்த நாளுக்கு பின்பு உங்களை ஆசீர்வதிப்பார். அல்லேலூயா. என்ன இருந்தாலும் இல்லாமல் போனால், களஞ்சியத்தில் விதை தானியம் இருந்தாலும் இல்லாமல் போனாலும், திராட்சை செடி பலன் கொடுத்தாலும் கொடுக்காமல் போனாலும், அத்தி மரமும் ஒலிவ மரமும் கனி கொடுக்காமலேயே போனாலும், ஆசீர்வதிக்கிறவர் உங்களோடு இருந்தார். அவர் உங்களை ஆசீர்வதிப்பார். அவர் உங்களை அநேகருக்கு அடையாளப்படுத்துவார். அவர் உங்களை அநேகர் மத்தியில கனப்படுத்துவார். ஆமென். ஏன்னா நம்ம கண்ணெல்லாம் எங்க இருந்துச்சுன்னா நம்ம களஞ்சியத்துல இவ்வளவு இருக்குது, நம்ம இவ்வளோ பிரயாசப்படுகிறோமே ஒரு பலனுமே இல்லையே. இதையெல்லாம் பார்த்து 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 என்ன செஞ்சுட்டோம்னா சோர்ந்து போயிட்டோம். அதனால ஒரு வார்த்தையும் நம்ம சொல்லிட்டு, ஆண்டவரே இதுக்கு மேல நீங்க ஆசீர்வதிச்சா ஆசீர்வதிங்க, கொடுத்தா கொடுங்க, மாற்றுனா மாற்றுங்க. இல்ல இல்ல, இன்னைக்கு கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், இன்று முதல் கொண்டு ஒருவர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அல்லேலூயா. ஆசீர்வதிக்கணும்னா என்ன பிரதர் நான் செய்யணும்? இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன், மெசேஜ் எல்லாம் இல்லை, இதை மாத்திரம் நான் சொல்லி முடிக்கிறேன். யாக்கோபை பாருங்கள். அல்லேலூயா. யாக்கோபு எத்தனை பேருக்கு தெரியும்? யாக்கோபு தெரியுமா? வேதாகமத்தில் இருக்கிற யாக்கோபு, உங்க வீட்டு பக்கத்துல இருக்கிற யாக்கோபு நான் கேட்கல, வேதாகமத்தில் இருக்கிற யாக்கோபு. அந்த மனுஷன் பலவிதமான உபத்திரவத்தை எல்லாம் அனுபவிக்கிறார். அதெல்லாம் நான் விளக்க நேரம் இல்லை, நான் வேகமா நான் முடிக்கணும். அதையெல்லாம் அவர் அனுபவிச்சு ஒரு கட்டத்துல அவர் தன்னுடைய சொந்த ஊருக்கு போகிறதுக்கு முன்பாக, அக்கறைப்படுகிறதுக்கு முன்பாக அவர் ஒரு இடத்துல நின்று தன்னுடைய மனைவிகள் பிள்ளைகள் எல்லாவற்றையும் அக்கறை சேர்த்துட்டு ஒரு இடத்துல தனித்து நிற்கிறார். அவர் அங்க தனித்து நிற்கும் பொழுது அங்கே ஒருவர் இறங்கி பேச அவரோடு வருகிறார். அவர் அவருடைய முகத்தை பார்த்தது ஒரே ஒரு கேள்வி, நீ யார்? அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாரும் இருக்கீங்களா? தூங்கிட்டீங்களா? அல்லேலூயா. அங்க யாக்கோபு மேல ஏறி நின்று அவர் இடத்துல கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, ஆண்டவரே நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய உங்களை போகவில்லை. ஆமென். ஏன் அந்த மனுஷன் அதை கேட்கிறாருன்னா, எல்லாமே இருக்கு, இரட்டிப்பான பரிவாரத்தோடு தான் கடந்து போகிற பாடெல்லாம் வேற இருக்கு. ஆனா அவர் கேட்கிற ஒரே ஒரு வார்த்தை, நீர் என்னை ஆசீர்வதித்தாலுடைய.
அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாருக்கும் இருக்கிற ஆசை எல்லாம் இதுக்குள்ளாகவே இருக்கிற ஆசீர்வாதம். என் பிள்ளைக்கு இதெல்லாம் செய்யணும், நான் இதெல்லாம் செய்யணும், இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நான் மறைச்சு போகணும், இதுதான் எனக்கு ஆசீர்வாதம். இல்லை இல்லை இல்லை, ஆண்டவருடைய ஆசீர்வாதம் என்று அநேகம் உண்டு. இன்னைக்கு நீங்களும் நான் அதுதான் கேட்க போகிற. ஆண்டவரே, நீர் என்னை ஆசீர்வதித்தால் உண்மை போக வேண்டும். அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் யாக்கோபை பார்த்து கேட்ட ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் உங்களை பார்த்து கேட்க போகிறேன், நீங்கள் யார்? அல்லேலூயா. ஆண்டவர் யாக்கோபின் முகத்தை பார்க்கிறாரு. நீ யாக்கோபு தானே அப்படின்னு கேட்கல. ஆண்டவர் என்ன பார்த்தா கேட்பாரு, நீ சஞ்சய் தானே கேட்கல, நீ யாரு? நீ யாரு? இன்னைக்கு இந்த கேள்வி உங்களை அப்படியே கொஞ்சம் உங்கள் உள்ளத்துல கேட்க ஆரம்பிச்சு, நீ யாரு? நம்ம எங்க நின்று கொண்டு இருக்கிறோம்? என்னதை செய்து கொண்டு இருக்கிறோம்? யாருக்காக செய்து கொண்டு இருக்கிறோம்? எதை சேர்த்து வைக்க நாம் பிரயாசப்பட்டு கொண்டு இருக்கிறோம்? எதையெல்லாம் சாதிச்சிடலாம் நாம் சாகிறதுக்குள்ளே திட்டம் போட்டு கொண்டு இருக்கிறோம். இன்னைக்கு காலை இந்த மாலை வேளையில கர்த்தருடைய ஆவியானவர் கேட்கிறார், நீங்கள் யார்? நீங்கள் யார்? இப்ப அவர் அழகா ஒரே வார்த்தை சொல்லிட்டார், நான் யாக்கோபு. நான் யாக்கோபு. ஒருவேளை யாக்கோபுக்கு நிறைய அர்த்தம் இருக்கிறது. அதுல ஒரு அர்த்தம் என்னன்னா, ஏமாற்றுக்காரன். ஒப்புக்கொள்ளுகிறான், நான் ஏமாற்றுக்காரன் தான் ஆண்டவரே. சில நேரம் நமக்கு இதெல்லாம் அந்த மனசே வராது. ஆண்டவரத்துல ஒப்புக்கொள்ளணும், நான் பாவி தான், நான் இப்படிதான் செய்யறேன் ஆண்டவரே. ஏன்னா சில நேரம் நமக்கு ஏன் ஆசீர்வாதம் தடைப்படுதுன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஏன் எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதம் வரல, நம்ம எங்கேயும் நம்ம ஒரு தப்பு பண்ணிட்டு இருக்கோம், நமக்கு தெரியும். அதை உணர்ந்து கொள்ளதான் நம்ம மறுக்கிறோம். ஆனால் தான் ஆண்டவர் கேட்கிறார், நீ யாரு? இன்னைக்கு ஆண்டவர் உங்களையும் பார்த்து கேட்கிறார், நீங்கள் யார்? எதை செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? என்ன செய்து கொண்டு இருக்கிறீர்கள்? எங்க நின்று கொண்டு அழுது கொண்டு இருக்கிறீர்கள்? யார் பாதத்தில் அமர்ந்து கொண்டு கேட்டுக்கொண்டு இருக்கிறீர்கள்? மனுஷனுடைய பாதத்திலா இல்லை ஆண்டவருடைய பாதத்திலா? அல்லேலூயா. யாருடைய பாதத்தில் இருக்கிறோம், அதுவும் ரொம்ப முக்கியம். ஆனா யாக்கோபுக்கு இன்னொரு அழகான அர்த்தம் உண்டு, பற்றி கொள்ளுகிற மனதை உடையவன். அல்லேலூயா. இன்னைக்கு உங்களை பார்த்து கேட்கிறேன், நீங்கள் யாருன்னு கேட்டா இனி நீங்கள் சொல்ல போறீங்க, ஆண்டவரே, நான் உண்மையே உறுதியாய் பற்றி கொண்ட மனுஷன். அல்லேலூயா. இப்போ நான் இப்படி சொன்ன ஆண்டவர் சொல்லுவாரு, இனி நீ யாக்கோபு அல்ல, நீ இஸ்ரவேல். அல்லேலூயா. நான் கேட்கிறேன், நீங்கள் யார்? இஸ்ரவேல். நான் கொஞ்சம் வேற மாதிரி சொல்லுவீங்கன்னு பார்த்தேன். நான் உண்மையே பற்றி இருக்கிற மனுஷன். சொல்லுங்க, நான் உண்மையே பற்றி இருக்கிற மனுஷன். அல்லேலூயா. ஆண்டவர் அதை தான் பார்க்கிறார். பிறக்கும் போது அண்ணா காலை பற்றி இருந்தாரு, வளர்ந்ததுக்கு அப்புறம் அம்மா காலை பற்றி இருந்தாரு, வளர்ந்து முடிஞ்சு கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் மாமனார் காலை பற்றி இருந்தாரு. இது எல்லாத்தையும் மாத்தாரு. இனி எவன் காலையும் நீ பிடிக்காத, என் காலை மட்டும் பற்றி பிடிச்சது. கர்த்தர் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு கர்த்தர் அவரை பற்றி கொண்டால் இன்னைக்கு சொல்லுவேன், கர்த்தர் உங்களை இந்த நாள் முதல் கொண்டு ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். என் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். எழுந்து நின்று நான் ஜெபித்து முடிக்க போகிறேன். எத்தனை பேர் கேட்க போறீங்க, ஆண்டவரே இது நான் வரைக்கும் ஆசீர்வதியும் என்று கேட்டேன், ஆனால் இன்னைக்கு வழியோடு கூட சொல்லி கொடுத்திருக்கிறேன், நான் இனி உண்மையே உறுதியாய் பற்றி இருக்க போகிறேன். இனி நான் உண்மையை உறுதியாய் பற்றி இருக்க போகிறேன். எல்லாரும் கண்களை மூடி வாயை திறந்து இன்னைக்கு என்னையும் ஆசீர்வதித்தருளும், என்னை ஆசீர்வதித்தருளும்.